मंच पर उपस्थित सम्मान्य गुरुमूर्ति जी, श्री थांगराज जी, श्री मुरलीधर राव जी, श्री श्रीनिवासन जी, श्री उदयशु जी, மேடையில் இருக்கின்ற ஸ்ரீ குருமூர்த்தி அவர்களே, திரு முரளிதர் ராவ் அவர்களே, திரு श्रीनिवासन அவர்களே, श्री तंगराज அவர்களே और तमिलनाडु भर से आए हुए मेरे प्यारे देवेंद्र कुला वेल्लालर भाइयों और बहनों, தமிழகம் முழுவதிலிருந்து வந்திருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சகோதரர்களே, ये ईश्वर कृपा ही है कि आज मैं आप सबके बीच में ये बहुत गौरवप्रद कार्यक्रम के लिए उपस्थित हूँ। ஆண்டவன் அருளால் மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சியிலே இன்று நான் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு। मैं आज मेरा आपके साथ कैसे रिश्ता जुड़ा है बताना चाहता हूँ। எனக்கும் உங்களுக்கும் இடையே எப்படி உறவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। मध्य प्रदेश में उज्जैन के पास एक गौ संवर्धन के लिए, गौ रक्षा के लिए एक बहुत बड़ा कार्यक्रम था और वहाँ काशी विद्यापीठ के एक युवा विद्यार्थी ने देश भर में जो जातियाँ, जो समाज गाय की पूजा करते हैं, उनका एक छोटा सा ग्रंथ तैयार किया था और उसी में मैंने पहली बार देवेंद्र कुला वेल्लालर के लिए पढ़ा। மத்திய பிரதேசத்திலே உஜ்ஜயினுக்கு அருகிலே ஒரு பெரிய பசு பாதுகாப்பு மாநாடானது ஏற்பாடு செய்திருந்தது। அதிலே காசி சர்வகலாசாலையிலே படிக்கின்ற ஒரு மாணவர், அவர் பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமுதாயங்களை பற்றி ஒரு கட்டுரையானது வைத்திருந்தார்। அதில் நான் பார்த்த பொழுது அதிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது। आपके ही पूर्वजों में से किसी ने वहां जाकर ये आपका जो पवित्र संदेश है, गौ माता की सेवा करना और देवादिदेव इंद्र के वंशज होने का गौरव करना, उसको वहां पहुंचाया था। அதனால்தான் தேவேந்திரனுடைய ஆட்சி பெற்ற சமுதாயம் பசுவை தெய்வமாக வணங்குகின்ற இந்த சமுதாயத்தை பற்றிய செய்தியை அங்கே நான் பேசினேன்। आप लोगों ने पहले भी इस कार्यक्रम का पहले एक बार आयोजन किया था, मगर अचानक ही एक मीटिंग में रहना पड़ा, इसलिए मैं आ नहीं सका था। इसलिए मैं आप सबसे क्षमा प्रार्थी हूँ। ஏற்கனவே ஒரு கூட்டம் ஏற்பாடாகி இருந்தது, நான் பங்கு பெறுவதாக இருந்தது। ஆனால் இன்னொரு நிகழ்ச்சியிலே நான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் என்னால் வர இயலவில்லை। அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்। मित्रों, मेरी 50 साल के जीवन में 35 साल से मैं सामाजिक राजकीय कार्यकर्ता रहा हूँ। बहुत सारे कार्यक्रमों में मैं गया हूँ, बहुत सारे जातियों के कार्यक्रम में मैं भी गया हूँ, मगर एक पहला कार्यक्रम मैंने देखा है जो गौरव के आधार पर ये कहना चाहता है, हम पिछड़े नहीं हैं, हम देवेंद्र के वंशज हैं, हमें पिछड़ों से बाहर निकालें। என்னுடைய இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கையிலே நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக பணியிலே இருக்கிறேன்। பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன்। ஏன் ஜாதி அமைப்புகள் ஏற்பாடு செய்த கூட்டங்களிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன்। ஆனால் முதலாக இன்றுதான் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, தேவேந்திரனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த கௌரவத்திற்காக கூட்டத்தை நான் கொண்டிருக்கிறேன்। समाज की और देश की स्थिति ऐसी है कि पूरे देश में सभी जातियां पिछड़े वर्ग में समाविष्ट होने के लिए, लाभ पाने के लिए पिछड़े बनने की स्पर्धा में है। उसी वक्त
आपका आज का ये सम्मेलन भले ही एक छोटे हॉल में हुआ हो, मुझे विश्वास है कश्मीर से कन्याकुमारी और द्वारिका से असम तक पूरे देश के लिए, सभी जातियों के लिए पथदर्शक बनने वाला है, मार्गदर्शक बनने वाला है। அதாவது நாடு முழுவதும் நாம் பார்த்திருக்கிறோம், பல்வேறு சமுதாயத்தினர் கூட்டம் போட்டு எங்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக அறிவிக்க வேண்டும் என்று சில லாபங்களுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் முதலாக காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, துவாரகாவிலிருந்து அஸ்ஸாம் வரை இந்த நிகழ்ச்சியானது நாட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் வழிகாட்டுதலாக கண்களை திறக்கின்ற நிகழ்ச்சியாக कई प्रकार के समाज शास्त्र के विद्वान और सामाजिक कुरीतियों पर जो रिसर्च करते हैं ऐसे लोग जाति प्रथा पर सवाल उठा रहे हैं। उसी समय ये आपका निर्णय मुझे लगता है कि आने वाले दिनों में एक नई दिशा दिखाने वाला होगा। பல சமுதாயங்களை பற்றி ஆய்வு செய்பவர்கள், பல்வேறு விதமான ஜாதிகளை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு கூட ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது। और एक नई सोच शायद यहाँ से आगे आने की संभावना है कि जाति प्रथा, जाति समुदाय उसका विघटन करना चाहिए या उनका खोया हुआ गौरव उनको याद दिलाकर उनके गौरव को जागरूक कर कर सभी जातियों के गौरव को एकत्रित कर कर देश के गौरव के साथ जोड़कर एक समस्त समाज का निर्माण करना चाहिए। एक नया विचार मुझे लगता है छोटे से कार्यक्रम में से पूरे देश के लिए एक नई सोच बनकर आगे आने वाला है। ஒரு புதிய சிந்தனை இந்த ஒரு சிறிய கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது। ஜாதிகளை உபயோகப்படுத்தி சமுதாயங்களை பிரிவினை செய்வதா அல்லது அந்த ஜாதியில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்லி அதை உயர்வுபடுத்தி எல்லா சமுதாயங்களையும் ஒன்றுபடுத்துவதா என்கின்ற ஒரு புதிய சிந்தனையானது இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது। मैं मानता हूं मित्रों कि आपने आज जो नई शुरुआत की है वो आने वाले कई सालों तक एक व्यवस्था को बदलने की शुभ शुरुआत करने वाली है। இந்த இருக்கின்ற ஏற்பாட்டினை மாற்றுவதற்கான ஒரு பெரிய துவக்கமாக இன்றைய கூட்டமானது அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன்। अभी आपके अध्यक्ष जी ये मदुराई डिक्लेरेशन मुझे देना चाहते थे। मैंने उनको कहा है कि मेरी पार्टी की सरकार है इसलिए मुझे मत दीजिए, मैं ही आपको समय लेकर दूंगा प्रधानमंत्री जी का, आप मेरे साथ आइए और स्वयं प्रधानमंत्री जी को एक गौरवपूर्ण एक आज का डिक्लेरेशन है वो दीजिए। இங்கே மதுரையிலே இந்த டிக்ளரேஷன்ல நான் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டார்கள்। நான் என்னுடைய கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்கின்ற காரணத்தால் அல்ல, நீங்களும் வாருங்கள், பிரதம மந்திரியிடம் போய் இந்த மதுரை டிக்ளரேஷனை, மதுரை பிரகடனத்தை நாம் கொடுத்து இதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொள்வோம்। भारतीय जनता पार्टी ने पहले से ही आपका जो डिक्लेरेशन है उसका समर्थन जब नितिन गडकरी अध्यक्ष थे उसी समय किया है और आज भी भारतीय जनता पार्टी इस डिक्लेरेशन के साथ अपने आप को खड़ा महसूस करती है और उसका समर्थन करती है। இந்த மதுரை பிரகடனத்தில் இருக்கின்ற விஷயத்தை திரு நிதின் கட்கரி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுதே நாம் ஆதரித்திருக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்து வருகிறது। ஆக இதற்கு நானும் முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தருகிறேன்। मित्रों, आज मैं अभी मीनाक्षी मंदिर में मां पार्वती का आशीर्वाद लेकर यहाँ आया हूँ। நண்பர்களே, நான் இப்பொழுது மதுரையிலே பார்வதியினுடைய மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இங்கே வந்திருக்கிறேன்। बहुत छोटा था तब स्कूल के प्रवास में यहाँ पर आया था, 7वीं कक्षा में था, आज दोबारा यहाँ पर आया हूँ। நான் முதல்ல 7வது படிக்கும் பொழுது சுற்றுப்பயணம் வந்த பொழுது இங்கே வந்திருக்கேன்। இப்போ 2வது முறையாக நான் இங்கே வந்திருக்கிறேன்। आज मैं यहाँ कोई राजनीतिक बात करना नहीं चाहता। நான் இங்கே அரசியல் பேச்சு பேசுவதற்கு விரும்பவில்லை।
मगर इतना मैं जरूर कहना चाहता हूं कि तमिलनाडु, बड़ी दुर्भाग्य की बात है कि एक और तो देश के विकसित राज्यों की सूची में शामिल है और एक और देश के सभी भ्रष्ट राज्यों की सूची में शामिल है। அதாவது இந்த தமிழகமானது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நன்கு வளர்ச்சி பெற்ற மாநிலத்தின் பட்டியலிலே தமிழகம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மிகவும் ஊழல் நிறைந்த மாநிலம் இந்த பட்டியலில். मित्रों, विकास और भ्रष्टाचार एक साथ नहीं चल सकते। आपको लगता होगा कि विकास हुआ है तो भ्रष्टाचार कैसे हो सकता है या है तो क्या हर्ज है, मगर विकास की संभावनाओं को भ्रष्टाचार ने आधा कर दिया है। आपका जो पोटेंशियल है दक्षिण के प्रांतों का, उसको भ्रष्टाचार ने आधा कर दिया है। அதாவது வளர்ச்சியும் ஊழலும் ஒன்றாக இருக்க முடியாது. ஆனால் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு இருக்கின்ற சக்தியிலே அதுல பாதி கூட நாம அடைய முடியல. அதனால தான் இந்த வளர்ச்சி என்பது எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதுல பாதி தான் இருக்கு இப்போ. और अगर तमिलनाडु भ्रष्टाचार मुक्त करता है अपने आप को, तो मुझे श्रद्धा है कि तमिलनाडु देश का सबसे विकसित राज्य बनकर एक नंबर पर रहने की क्षमता तमिलनाडु में है। தமிழகத்திலே நம்மால் இந்த ஊழலிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. பாரத நாட்டிலேயே முதன்மையான வளர்ந்த மாநிலமாக நம்முடைய தமிழகம் இருக்கு. मैंने मीनाक्षी मंदिर का उल्लेख इसलिए किया था कि दक्षिण के मंदिर दिखाते हैं कि हमारे पुरखों ने दुनिया भर की समृद्धि व्यापार कर कर, साहस कर कर, दुनिया भर के देशों में जाकर यहाँ पर लाकर रखी थी। ये मंदिर इसकी साक्षी है। அதாவது நான் மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி இங்கே குறிப்பிட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் உலகில் இருக்கின்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று சம்பாதித்து கொண்டு வந்த செல்வங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக, சாட்சியாக இந்த கோவிலானது இருக்கிறது. देश की 10 राज्य सरकारें भी मिलकर एक मीनाक्षी मंदिर अगर बनाना चाहे तो नहीं बना सकते हैं। इतनी समृद्धि हमारे पुरखों ने यहाँ पर इकट्ठी की थी। इसका साक्षी आज भी ये मीनाक्षी मंदिर गौरव के साथ यहाँ पर खड़ा है। நாட்டில் இருக்கின்ற 10 மாநிலங்கள் சேர்ந்து கட்ட வேண்டும் நினைத்தால் கூட இந்த மாதிரியான மீனாட்சி கோயில் போன்ற கோவிலை கட்ட முடியாது. நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு செல்வங்களையும் கொண்டு வந்து இங்கே இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி இருக்கிறார்கள். देवेंद्र कुला वेलालर के आज समागम में मैं जब यहाँ आया हूँ, तब मैं पूरी तमिलनाडु की जनता को अपील करना चाहता हूँ कि आप तमिलनाडु के अंदर भ्रष्टाचार विहीन शासन व्यवस्था बनाने का संकल्प करिए। तमिलनाडु के सभी समाज, विशेषकर युवा और जिनको अभी इस देश में 25, 50, 75 साल जीने हैं, ऐसे युवा एक संकल्प करें कि तमिलनाडु के अंदर से हम भ्रष्टाचार को उखाड़ कर फेंक देंगे और निर्दयता से भ्रष्टाचार को उखाड़ कर फेंक देंगे। தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய கூட்டத்தில் வந்திருக்கின்ற இந்த சமயத்திலே நான் அனைத்து சமுதாய மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழகம் ஒரு ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும். அனைத்து சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் யார் இன்னமும் 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் வாழப் போகிறார்களோ அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம், தமிழகத்தை ஊழலிலிருந்து விடுவிப்போம் என்று நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். अभी देश में श्री नरेंद्र मोदी के नेतृत्व में सरकार काम कर रही है। மத்தியிலே திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. नरेंद्र मोदी जी की सरकार ने 1-1.25 साल में बहुत सारे काम किए हैं। मैं इसका उल्लेख यहाँ कहना नहीं चाहता क्योंकि मंच इसके लिए नहीं है। இந்த ஓராண்டிலே மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறது. அதை நான் இங்கே பட்டியலிட விரும்பவில்லை, ஏனென்றால் இந்த மேடை அதற்கான மேடை அல்ல. मगर एक बात मैं जरूर कहना चाहता हूँ, मोदी जी ने 1-1.25 साल के अंदर ही पूरी दुनिया में भारत के गौरव को पुनः प्रस्तापित किया है और हर भारतीय का सर ऊंचा करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है।
மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஓராண்டு அல்லது 15 மாதத்திற்குள்ளாக இந்த உலகத்திலே பாரத நாட்டிற்கு மிகப்பெரிய கௌரவமான நிலையினை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். और आज मैं मेरे भाषण समाप्त करने के पहले देश के इस दक्षिण हिस्से में सभी मेरे देशवासियों को कहना चाहता हूं कि नरेंद्र मोदी जो प्रयास कर रहे हैं उसमें आप लोगों का भी आशीर्वाद और शुभकामनाएं हमेशा मिलती रहे, ये बहुत जरूरी है. நான் என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக மிகப்பெரிய சாதனை செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்திற்கு உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் இருக்க வேண்டியது அத்தியாவசியமான என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். और फिर से एक बार देवेंद्र कुलावेलर समाज के मेरे भाइयों बहनों को हृदय से प्रणाम कर कर उनका ये जो प्रयास है उसको प्रणाम कर कर और ये समाज ने जो निर्णय किया है, एक गौरवपूर्ण निर्णय किया है, उसका समाज प्रणाम कर कर मैं मेरी बात को समाप्त करता हूँ. देवाधिदेव इंद्र हमेशा आपको शक्ति दे और आपके गौरव को पुनः प्रस्थापित करने में कोई बाधा न रहे, ऐसी प्रार्थना कर कर मेरी बात समाप्त करता हूँ. वंदे मातरम. சமுதாய மக்களுக்கு உங்களுடைய இந்த முயற்சிக்கு ஆண்டவன் அவர்களுக்கு நான் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய தீர்மானமானது நிறைவேற வேண்டும் என்பதற்கு என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்து நான்